குமார், அங்க உட்கார்ந்து இருக்கிறது அந்த மொட்டை மண்டையன் தானே? ஆமா மது, அவன்தான். வண்டியை நிறுத்திடாதீங்க குமார், வேகமா போயிருங்க. அவனை பார்த்து நீ எதுக்கு மது பயப்படுத? நான் வேணா போய் அவனை அடிக்கிட்டா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அவனை பார்த்து பயப்படல. நீங்க வேகமா போங்க ப்ளீஸ். நீ ஏன் தான் இப்படி பயந்து சாவுதியோ? சரியான துரோகி. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? கெட்டுன புருஷன் என்னைய விட்டுட்டு இவன் கூட சுத்திக்கிட்டு அலையுதா? இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா, அப்படியே அழிஞ்சு போயிருவா. செல்வி, சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டியா? என்னத்தை போட்டு செய்ய? வெயிலுக்கு என்ன செஞ்சாலும் சாப்பிடவே முடியல. வெறும் ரசம் தான் வச்சிருக்கேன். நான் குழம்பு கேட்டுருவேன்னு பயந்துக்கிட்டு ரசம் தான் வச்சேன்னு போய் சொல்லி அடிச்சு விடுதா. கறி குழம்பு ஏதாட்டு வச்சிருப்பா. நான் ஏன் இவட்ட போய் குழம்பு கேட்க போறேன்? எனக்கு என்ன குழம்பு கொடுக்க ஆளா இல்லை? எனக்கு தான் ஒரு ஆடு சிக்கிட்டுல. ரசமா வச்சே? நீ வைக்கிற ரசம் 4 தெருவுக்கு மணக்குமே. நல்லா வைப்பேன்னு. சரி, ஒரு 4 நாளைக்கு வச்சு நீயே சாப்பிடு. உண்மையாலே ரசந்தாம்மா வச்சேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வேற லேசாக சளி பிடிச்சிருக்கு. அன்னைக்கு மழையில் மனுஷன் நனைஞ்சிட்டாரு. அது லொக்கு லொக்குன்னு இருமிட்டு கிடக்காரு. அவருக்கு எண்ணத்தை போட்டு வச்சு கொடுக்க, அதனால தான் நல்ல மிளகு தட்டி போட்டு ரசம் வச்சுட்டேன். 2 முட்டையை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான். அப்படியா? சரி சரி. நீ என்ன குழம்பு வச்ச ராதா? வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கணும்னு யோசிச்சேன். வீட்டில் பார்த்தா வெண்டைக்காயே இல்லை. அதை என்ன செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கணும்னு நினச்சின்னா வெண்டைக்காய் வேணும். அது இல்லைன்னா கடையில் போய் வாங்கணும். இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா வெண்டைக்காய் தன்னால் வந்து குதிச்சிருமா? செல்வி, உங்கள் வீட்டில் எதுவும் வெண்டைக்காய் கிடக்கா? காய்கறியே இல்லை பார்த்துக்கோ. ஒரு 4 தக்காளி மட்டும்தான் கிடந்துச்சு. அதையும் கரைச்சி போட்டு ரசம் வச்சுட்டேன். இப்போ ஒரு காயும் கிடையாது. போய் வாங்கினா தான் உண்டு. அட, நம்ம வழுக்கமண்ட டாக்டரு என்ன இந்த பக்கம் வராரு? என்ன டாக்டரே, சௌக்கியமா? இந்த காதல் வச்சு பார்க்கறத ரோட்டில் போனால் கூட கழுத்துலேயே மாட்டிக்கிட்டு தான் அலைவீரோ? எடுத்து போட மாட்டீருன்னு டாக்டருன்னு தெரியணும்ல, அதுக்கு தான் பந்தா பண்ணிக்கிட்டு அலைவீரு. நான் சௌக்கியமா இருக்கேம்மா. நீங்களே யாரு? உங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அட பாவி மனுஷா, மாசத்துக்கு பாதி நாள் உங்க ஆஸ்பத்திரியில தான் வந்து கிடக்கும். எங்களை பார்த்து யார் நீங்கன்னு கேட்டுட்டீரே. ஆஸ்பத்திரிக்கு வர்றதே ஒரு 2-3 பேஷண்ட் தான். அதுல நீங்க யாரு தெரியலையே. உங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. அட பாவி மனுஷா, போன வருஷம் நான் கூட உங்க ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆகி கிடந்தேன். 2 நாள் கிடந்தேன். 2 லட்சம் பில்லு போட்டிருல. நான் கூட கடனெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எப்பா, அதுக்குள்ள மறந்துட்டாரே. ஞாபகம் வந்துட்டு அந்த வயித்தால போன கேஸ் நீ தானே? இதெல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லுவாரு. நீ சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சுமா. டாக்டர், வெயில் ரொம்ப ஓவரா அடிக்கி. இந்த வெயில்ல இருந்து தாங்கவே முடியல. இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஏதாட்டும் ஒரு வழி சொல்லுங்களேன். இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கணும்னா தினம் 8 கிளாஸ் தண்ணி குடிங்கம்மா. ஐயையோ, 8 கிளாஸ் தண்ணியா குடிக்கணும்? எங்க வீட்ல வெறும் 5 கிளாஸ் தானே இருக்கு. மிச்சம் 3 கிளாஸுக்கு என்ன செய்ய? டாக்டர், நீங்க 3 கிளாஸ் தாரீங்களா? எம்மாடி, இது பூரா மெண்டல்களெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல நிக்க கூடாது, ஓடிடுவோம். என்ன செல்வி, நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? 3 கிளாஸ் தானே கேட்டேன். எதுக்கு இப்படி ஓடுதாரு? பிறவு அவர் வீட்டு கிளாஸை கேட்டீங்கன்னா அவருக்கு கோவம் வராதா? ஓண்ட கொடுத்துட்டு அவர் என்ன செய்வாரு? சரி, வாங்கிட்டு எதுவும் கிளாஸ் இருந்தா தாயே. ஏன்ட்டெல்லாம் வலுசா கிடையாதுமா. எங்கள் வீட்டில் மொத்தமே 3 கிளாஸ் தான் இருக்குது. எனக்கு ஒன்று, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று, என் மவனுக்கு ஒன்று. நான் தரமாட்டேன். சரி, ஃப்ரெண்டுங்க ஒரு 3 கிளாஸ் கொடுத்து உதவக்கூடாதா? என்ன ஃப்ரெண்டுமா நீ? இருக்கிற கிளாஸை பூரா ஓண்ட கொடுத்துட்டு நான் தண்ணி குடிக்கிறதுக்கு 2 கையை வச்சு மோந்த குடிக்க முடியும்? தண்ணி குடிக்கிறதுக்கு வழியாமா இல்லை? ஒரு கிண்ணத்தை வச்சு தண்ணியை மோந்து குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரை கூட குடத்துக்குள்ளே விட்டு மோந்து குடிக்கலாம். கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். சரி, இருக்கட்டும். நான் வேற யார்கிட்டையாவது கேட்டு வாங்கிக்கிடுதே. ஏட்டி முக்காடு. அலமேலக்கா, நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்கக்கா. உட்காரெல்லாம் நேரம் இல்லட்டி, இன்னைக்கு கோழிக்கறி. சரி சரி, கொக்கரக்கோ. சரி, நான் வாரேன். என்னது இது? அவ கோழிக்கறிங்க, இவ கொக்கரக்கோங்க. என்ன நடக்கு? என்ன ராதா, அலமேல் வந்து ஓன்ட்ட பேசிட்டு போறா? என்ன சங்கதி? எனக்கு என்ன தெரியும் செல்வி, அவ சும்மா வந்து பேசிட்டு போவாங்க. உனக்கு என்ன தெரியுமா? அவ உன்ட்ட கோழிக்கறிங்க, நீ கொக்கரக்கோங்க. 2 பேரும் என்ன பேசுதீங்க? என்ன நடக்குங்க? அது ஒன்றும் இல்லை செல்வி, உன்ட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்லுதேன். யார்கிட்டையும் சொல்லாத. என்னன்னு முதல்ல சொல்லுமா. அந்த அலமேலு அப்பப்போ தலைவர் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல குழம்பு வச்சா எனக்கு கொஞ்சோண்டு கிண்ணத்தில் ஊற்றி தருவா. அதுக்கு தான் வந்து சொல்லிட்டு போறா. இன்னைக்கு கோழிக்கறியாம்.
ஆமா, அவ எதுக்கு உனக்கு குழம்பு தாரா? அது சும்மா அவங்க ஹோட்டல்லலாம் குழம்பு வச்சு பழக்கம் இருக்குல்ல, அதனால நல்லா வைப்பாங்கன்னு அன்னைக்கு சொன்னேன். அதனால சரி கொஞ்சம் டேஸ்ட் பாருன்னு எனக்கு கொஞ்சம் கொடுத்தா. அதுக்கு அவ வீட்டு குழம்பு தானே கொடுக்கணும், அவ எதுக்கு அடுத்த வீட்டு குழம்பு எடுத்து கொடுக்கா? ஐயோ கடவுளே, இப்படி துருவி துருவி கேட்காளே, என்ன செய்ய? அலமேலுக்கு நான் உதவி செஞ்சேன், அதுக்கு தான் அவ குழம்பு தாரான்னு இவட்ட சொல்லிடுவோமா? என்னமோ நடந்திருக்கு, நீ என்கிட்ட போய் சொல்லுதே. சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்மளும் வேற யார்கிட்ட போய் சொல்ல, செல்விகிட்ட சொல்லுவோம். செல்வி, நம்ம டூர் போயிருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அலமேலுவை நம்ம ஊர் சந்திரமுகி பங்களாக்குள்ள அனுப்பி விடணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம், எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டோம். இப்போ அதுக்கு என்ன? அப்போ எனக்கு அவளை பார்த்தா பாவமாக தெரிஞ்சது. ஐயோ பாவம், சந்திரமுகி பங்களாக்குள்ள இவ்வளோ அனுப்ப பார்க்காளுகளே, நம்ம அதனால இவட்ட போய் சொல்லுவோன்ட்டு போய் சொன்னேன். ஏக்கா அங்கே போகாதீங்க, அது பேய் பங்களா, உங்களை ஏமாத்த பார்க்காளுகன்னு நான் சொன்னேன். ஃப்ரெண்டு கூட இருந்துக்கிட்டே துரோகம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லும்போது அவள் கேட்கவே இல்லை. நீ என் மேலே பொறாமப்படுதே, அதனால தான் இப்படி சொல்லுதே. நான் மந்திரவாதியை பார்க்கறது உனக்கு பிடிக்கல, நான் போய் பார்க்க தான் செய்வேன்ட்டு போயிட்டா. சரி போன்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு பேய் பங்களாக்குள்ளே போயிட்டு வந்தோம் பார்த்தியா? அப்புறம் தான் என்னைய ஒரு நாள் பார்த்துட்டு என்னடி இப்படி ஆயிட்டு என்னைய கொண்டு உள்ளே போட்டு இல்லை அப்படின்னா, நான் தான் முதலே சொன்னேனே உங்ககிட்ட, நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ சரி நீ எனக்கு உதவி செய்ய தான் பார்த்துருக்க அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அதான் சரி குழம்பு தாரேன்ட்டு எனக்கு தினம் கொஞ்சம் கொஞ்சம் தாரா. அன்னைக்கு மீன் குழம்பு கொடுத்தா, அப்புறம் ஒரு நாள் சாம்பார் வச்சு கொடுத்தா, இன்னைக்கு கறி குழம்பு. அவளே ஒரு விஷப்பாம்பு, அவட்ட போய் நீ வாங்கி தின்னுக்கிட்ட அழுதியாக்கும். வெக்கமா இல்லையா உனக்கு? என்னைக்காட்டு ஒரு நாள் உன்னைய மாட்டி விட்டுட்டு போயிட போறா. என்ன சொல்லுதே, கொஞ்சோண்டு குழம்பு தானே, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்கள பூரா பிரிக்கணுங்கிறது தான் அவள் லட்சியமே. எல்லாரையும் பிரித்து விட்டுறணும், எல்லா மாமியாருக்கும் எல்லா மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டுறணும், ஒரு குடும்பத்தையும் விளங்க விடக்கூடாது இப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு தான் வந்து பங்களாக்குள்ளேயே போனா. அன்னைக்கு தான் அவள் சொன்னதை நீ காதால கேட்டல்ல, ராதாக்கும் அவள் மாமியாருக்கு சண்டை இழுத்து விடணும்னு கூட சொன்னாலே. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ போய் கொஞ்சோண்டு குழம்பு காண்டி உன் மானத்தை அடகு வச்சிட்டியோ? ஆமா செல்வி, குழம்புன்னு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனே. நம்ம நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். அந்த விஷப்பாம்பு கூட சேர்ந்தா அவளை மாதிரியே புத்தியும் நம்மளுக்கு விஷமாக தான் மாறும். என்னைக்காட்டு லட்சுமி அக்கா, மாலா, நெட்டச்சி, அத்தை பாட்டி யாராவது நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருக்காங்களா? இல்லையே செல்வி, அவங்களாம் நல்லவங்க தான். இப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும்போதே அவட்ட போய் குழம்பு வாங்கிட்டு அலையுதியே, இது நியாயமா? நம்மளெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிற பியாயாவா? அவட்ட போய் நீ குழம்பு வாங்கி தின்னுக்கிட்டு அலையுதியே, உனக்கு இதெல்லாம் சீரணமாகுதா? மன்னிச்சிரு செல்வி. ஆமா, அவ கோழிக்கறிங்க, நீ கொக்கரக்கோங்க, அது என்ன கதை? அது கோடு வேட செல்வி, ராணி அக்காக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால நான் சன்னல் கிட்ட போய் 1 மணிக்கு நின்று கொக்கரக்கோன்னு கத்துவேன். இவ குழம்பு ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டு வந்து கொடுப்பா. தூ, உனக்கு வெக்கமா இல்லையா? அடுத்த வீட்டு குழம்பு ஆட்டையை போடுறதுக்கு இப்படி சன்னல் கிட்ட போய் நின்று கொக்கரக்கோன்னு கத்துவேங்க. ராணி அக்காக்கு தெரிஞ்ச எவ்வளோ அசிங்கம். மன்னிச்சிருமா, இன்னும் அப்படி செய்யவே மாட்டேன். உன் துட்டை வச்சு நீ 1/4 கிலோ கறி எடுத்து தின்னாலும் சந்தோஷமா நிம்மதியாக திங்கலாம். அடுத்த வாட்டிலேருந்து வாங்கி தின்னேன்னா அது என்றைக்குமே நிலைக்காது. புரியுது செல்வி, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அவட்டிருந்து எதுவும் வாங்கவும் மாட்டேன், அவட்ட பேச்சு கூட வச்சுக்கிட மாட்டேன். சரியா? நீ யார்கிட்டையும் போய் சொல்லிடாத செல்வி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரெண்டுன்னா தப்பு செய்யும் போது தட்டி கேட்கணும், அவளை தப்பு செய்ய விடாம தடுக்கணும். அதைத்தான் நான் இப்போ செஞ்சேன். சரியா? யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத. சின்ன வீடாக இருந்துச்சுன்னா நல்லா கூட்டி பெருக்கி எல்லாம் வசதியாக இருக்கும். இப்படி பங்களா கணக்காக கட்டி வச்சிருக்காரு. எத்தனை ரூம் இருக்குது என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. கூட்டி பெருக்கிறது அள்ளுறதுக்குள்ளே குறுக்கெல்லாம் வலிக்கி. சமையல் வேலைக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்க, நீங்கள் அந்த வேலையை மட்டும் பாருங்க, மற்ற வேலையெல்லாம் வேண்டான்னு தலைவர் அன்னைக்கே சொன்னார். நான் கேட்டேனா, இதெல்லாம் ஒரு வேலையா? நம்ம வீடு தானே, நானே கூட்டி பெருக்கி அள்ளி தொடச்சிருதேன் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லிட்டேன். கடைசியில் இன்றைக்கி நான் தான் வந்து என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிட்டு. கூட்டி கூட்டி பெருக்கி குறுக்கு வழி வந்தது தான் மிச்சம். என்ன அலமேலக்கா, சௌக்கியமா? யாரு? ராணியக்காக்கு சம்மந்தியா? வாங்க வாங்க. மைனி இருக்காங்களா? உங்கள் மைனி ரூமுக்குள்ளே கிடந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. தூங்குதாங்களா? சரி, அப்போ எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும். நான் கொஞ்ச நேரம் இருக்கேன். அவங்களுக்காண்டி குழிப்பணியாரம் செஞ்சு கொண்டு வந்தேன். குழிப்பணியாரமாக செஞ்சீங்க? ஆமாம், குழிப்பணியாரம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு செஞ்சேன், அதான் கொண்டு வந்தேன். சரிக்கா, உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷம்லாம் இல்லைக்கா, கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. இன்னும் சும்மா தான் இருக்காளோ?
சும்மா இல்லையே, 2வது வருஷம் காலேஜ் படிக்கா, தினம் காலேஜுக்கு போயிடுவா. அதை கேட்கலக்கா, மாசமா இருக்காளா இல்லையான்னு கேட்டேன். ஏம்மா பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்காம்மா, கல்யாணம் ஆகி வெறும் 6 மாசம்தான் ஆகுது. படித்தா என்னக்கா, அந்தந்த வயசில் பிள்ளைய பெத்துறணும். கல்யாணம் முடிஞ்சிட்டு 6 மாதம் ஆயிட்டு இன்னமா குழந்தை பெற்றுக்கிடாம இருக்கா? என்னம்மா இப்படி பேசுதே? அவள் சின்ன பிள்ளைம்மா. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் சாப்பிடாம வைக்காம வீக்காக தானே கிடக்கு. உடம்புல எங்கே சத்து இருக்கும்? பிறகு குழந்தை பெற்றுக்கிட முடியுமோ முடியாதோ? எதுவும் வியாதி இருக்கோ உங்கள் மகளுக்கு? அலமேலு, என்னக்கா தூங்கலையா? அக்காவா? இனிமே என்னை அக்கான்னு கூப்பிட்ட நடக்கிற கதையே வேற. ஏன் அப்படி ஏசுதீங்க? எங்கனையாவது கூட்டி பெருக்காம குப்பையா போட்டுட்டேனா? போய் பெருக்கிட்டு வாரேன், எங்கன்னு சொல்லுங்க. போன போதுன்னு உனக்கு வீட்டில் இடம் கொடுத்தா எங்கள் மைனியவே நீ அள வைக்கியோ? நான் ஒன்றும் கேட்கலையேக்கா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிட்டு இன்னும் பிள்ளை பிறக்கலையே. உங்கள் பிள்ளைக்கு எதுவும் வியாதி கீதி இருக்கான்னு கேட்டேன். அதில் என்ன தப்பு இருக்கு? வியாதியா? என் வீட்டு மருமகளுக்கா? அவளை பற்றி ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான், உன்னை இல்லாமையே பண்ணிடுவேன். படிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் ஒரு 5 வருஷம் போட்டும். இப்போ என்ன அவசரம்? குழந்தையெல்லாம் இப்போ பெற்றுக்கிடக்கூடாதுன்னு நான் தான் அவட்ட ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்கம்மா. மைனி தப்பாக நினச்சிக்கிடாதீங்க மைனி, அவள் ஒரு கிறுக்கச்சி. அவள் சொன்னான்னு நீங்கள் அழுதுகிட்டு இருக்காதீங்க. வாங்க நம்ம உள்ளே போயிடுவோம், உள்ளே போய் உட்காந்து பேசுவோம் வாங்க. சை, நான் அழல மைனி. இவ சொன்னதுக்கெல்லாம் நான் அழுவனாக்கும். என் பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியாதா? கண்ணில் தூசி விழுந்துட்டு தூத்துக்கிட்டு இருக்கல்ல, தூசியை தள்ளி விட்டா. அது கண்ணில் போய் விழுந்து உறுத்திட்டு கிடந்துச்சு, அதான் கண்ணீர் வந்துட்டு. பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா சௌக்கியமாக இருக்கீங்களா? ஆண்டி, எதுக்கு எல்லாரையும் உடனே அவசரமாக வரணும்னு சொன்னீங்க? சொல்லுதேம்மா, சொல்லுதேன். ஏமா உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா நீ? அதுக்கு தான் அவனே வர சொன்னேன். ஏமா என்ன விஷயம்னு சொல்லுமா. அது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தில் பிழைச்சி வந்துட்டேன். அப்புறம் என்னத்தே, அதை பற்றி ஏன் யோசிக்கீங்க? யோசிக்காமல் இருக்க முடியாதுல்ல மருமகளே. ஒரு தடவை வந்து பிழைச்சிட்டேன், இன்னொரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிட்டேன்னா அதுக்கு தான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவோன்னு பார்க்கேன். எத்தே அப்படிலாம் பேசாதீங்க தே. ஆமாம் ஆண்டி, அப்படிலாம் பேசாதீங்க. தங்கம் போல் எனக்கு 2 மருமக இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருதேம்மா. மைனி, என்ன செய்ய போறீங்க? சொல்லுதேம்மா, அதுக்கு தானே உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். சொல்லுதேன். திடீர்னு எனக்கு ஏதாவது ஆகி நான் செத்து போயிட்டேன்னா உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவோன்னு பார்க்கேன். ஏமா அதுக்கெல்லாம் என்ன அவசரம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை நீ சும்மா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. மீனாம்மா, இந்த வீட்டை நான் மாலாக்கு கொடுக்கறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா? ஐயோ இல்லை ஆண்டி, மாலாக்காவே இந்த வீட்டை வச்சுக்கிட்டட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட தான் ஏற்கனவே சொந்த வீடு இருக்குல்ல. சரிம்மா, அப்போ நான் இந்த வீடை மாலாக்கு கொடுத்துருதேன். சரியா? நான் செத்துட்டேன்னா இந்த வீடு மாலாக்கும் அலெக்ஸுக்கும். அதுக்கு பிறகு பேங்கில் கிடக்கிற பணம் ஒரு 15 லட்சம் 17 லட்சம் இருக்கும்னு நினைக்கேன். அது அப்படியே மீனா வச்சுக்கிடட்டும். ஆண்டி, எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம் ஆண்டி, நீங்கள் நல்லா இருந்தால் போதும். என் தங்கமே, நீ இப்படி மாறி பேசுறதே எனக்கு போதும்மா. முதல்லலாம் பணம் பணம்னு கிடப்ப, இப்போ எப்படி மாறி இருக்க பத்தியா? எனக்கு இதே ரொம்ப சந்தோஷம்மா. இப்போமே நான் செத்தா கூட எனக்கு கவலையே கிடையாது. எத்த இப்படிலாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி, இனிமே அப்படி பேச மாட்டேன். சரியா? அடுத்து சொல்லுதேன். ஊரில் கிடக்கிற தோட்டம் துறவுன்னு எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் என் தம்பி பார்த்துக்கிடட்டும். அந்த ஊரில் இருக்கிற சின்ன வீடு ஒன்று கிடக்குல, அதையும் அவனே வச்சுக்கிடட்டும். சரியா? இக்கா எனக்கு எதுக்குக்கா? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ சும்மா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. அது நம்ம பூர்வீக வீடு, 2 பேருக்கு பங்கு இருக்குல்ல, அதில் எனக்கு பங்கு வேண்டாம். அது நீயே வச்சுக்கோ. சரியா? அக்கா கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்போமா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இருக்கிறத நாங்க பிரிச்சு எடுத்துக்கிடுதோம். சரியா? நீ இதெல்லாம் பேசாத. நான் சொன்னது தான். இதை மாதிரி தான் பிரிக்கணும். சரியா? நாளைக்கே வக்கீலை கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருதேன். ஏம்மா உன் இஷ்டம்தாம்மா, நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். சரியா? நீ சும்மா சும்மா சாவ போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ இன்னும் 100 வருஷம் எங்க கூட சந்தோஷமா இருப்ப. சரி, அதெல்லாம் விடுங்களே. எல்லாரும் ஒன்றா இருக்கோம்ல, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆண்டி, புளியோதரை மட்டும் வேண்டாம். குண்டா இருந்தோம்னா கொலஸ்ட்ராலான்னு கேட்காங்க. சரி, கஷ்டப்பட்டு வாக்கிங் போய் உடம்பெல்லாம் குறைச்சி ஒல்லியானோம்னா என்ன சுகர் இருக்காக்கும், டாக்டரை போய் பாருங்க அப்படிங்காங்க. ரொம்ப கோவப்பட்டோம்னா பிபி இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ஐயோ போய் செக் பண்ணுங்களேங்காங்க. சரி, கோவமே படக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா மூளையில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்காங்க. ஒரு மனுஷன் என்னதான் செய்ய? மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் முடியல,
மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கலையேன்னு சாவவும் முடியல. என்ன வாழ்க்கடா இது. ஏல இங்க பாருங்களே, லட்சுமி அத்தைக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல தனியா பேசிக்கிட்டு வராங்க பாரு. இல்ல ஆமா, அன்னைக்கு என்ன பார்த்தேன். ஒரு நாள் இப்படிதான் தனியா பேசிக்கிட்டே போனாங்க. ஏல பயலுகளா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டீங்களா? எம்மா பைத்தியம். ஏல எங்க பைத்தியம் இருக்கு, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஏல சீக்கிரம் வாங்க, ஓடிடுவோம். லட்சுமி அத்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அம்மாட்ட போய் சொல்லுவோம் வாங்க. என்னது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏல என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஏல இவங்கள பார்த்தா பைத்தியம் முத்துன மாதிரி இருக்குல்ல. கொஞ்ச நேரம் இங்க நின்னா கூட கள்ள கொண்டு அடிப்பாங்க. நம்ம ஓடிடுவோம் வாங்க, அம்மாட்ட போய் சொல்லி கொடுப்போம். ஏல பயலுகளா நில்லுங்க. ஏல பைத்தியம் நம்மளை தான் கூப்பிடுதுல, கள்ள கொண்டு அடிச்சிருவோம், ஓடுங்க. ஏல இருங்களே, உங்க அம்மாட்டெல்லாம் போய் சொல்லி கொடுக்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் மாதிரி தெரியுதோ? ஏமா சாவுக்குறாக்கி, சாவண்ணா ஒரு ஓரமா போய் நில்லுமா. ஏன் வண்டிக்குள்ள வந்து விழுந்துடாத, தூர போய் நில்லு. நான் ஏன் சாவணும்? அந்த பயலுக நான் பைத்தியம்ட்டு போறானுங்க. நீ என்னை சாவு சொல்லுதியோ? வண்டியை பிடிச்சி தலையில திருப்பி தூக்கி வீசிடுவேன். ஐயோ பாவம், பைத்தியம் முத்திட்டு போல. ஏமா ஒரு ஓரமாக போய் நில்லுமா, இல்லைன்னா லாரிக்காரன் அடிச்சு தூக்கிட போகிறான். என்னது இது, இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு. ஃபோனை கையிலே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு மெசேஜ் ஒரு ஃபோனு ஒன்றும் வராது, மண்ணா கிடக்கும். இப்போந்தான் கொண்டு சார்ஜ் போட்டு வந்தேன், 19 மிஸ்டு கால் கிடக்கு. இந்த பொக்கவாய் மனுஷன் எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் அடித்து வச்சுருக்காரு? எல்லாம் மிஸ்டு காலாக கிடக்கு. சரி என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ ராமே, என்ன ஃபோன் அடிச்சிருக்கீரு? நெட்டம்மா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏன் போனே எடுக்கல? சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். நானே குத்துயிரும் கொலவுயிருமா கிடக்கும்போது தான் கொண்டு ஃபோனை சார்ஜ்லேயே போடுவேன். சார்ஜ் போடும்போது 2% தான் சார்ஜே இருந்துச்சு. அது எப்போ ஆஃப் ஆகுமோன்னு தெரியாமல் கொண்டு சார்ஜில் மாட்டி வச்சுட்டு போனேன். அதுக்குள்ளே 19 தடவை ஃபோன் அடித்து வச்சுருக்கீரு. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? நீ சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதுக்கு இத்தனை தடவை உயிர் போகிற மாதிரி ஃபோன் அடித்து வச்சுருக்கீரு? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நெட்டம்மா நான் எதுக்கு ஃபோன் அடிச்சேன்னா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர ராத்திரி கொஞ்சம் நேரம் ஆகும், அதை சொல்லதான் ஃபோன் அடித்தேன். என்னத்துக்கு லேட் ஆகும்? ஆஃபீஸில் மீட்டிங் வச்சுருக்காங்க நெட்டம்மா. மீட்டிங் முடிஞ்சோடனே இங்கேயே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கேன். அது இங்கேயே சாப்பாடெல்லாம் போடுதாங்க. நான் சாப்பிட்டு வந்துடுதேன். நீ எனக்காண்டி உட்காந்துக்கிட்டு இருக்காத. நீ சித்தி பாப்பாலாம் சாப்பிட்டுட்டு தூங்கிருங்க, நான் வந்துடுதேன். பார்ட்டியா? ராத்திரி போல் என்ன பார்ட்டி வேண்டி கிடக்கு? நாங்கள் படுத்துட்டா நீங்கள் எப்போ வருவீரு? நெட்டம்மா பார்ட்டி முடிய எப்படியும் ஒரு 10-11 மணி ஆயிரும்னு நினைக்கேன். நீ உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டாம், நீ போய் படுத்துரு. 10 மணி 11 மணி தானே, நான் முழிச்சு தான் கிடப்பேன். நீங்கள் வாங்க, நான் பார்த்துக்கிடுதேன். நீ ஏன் வேஸ்டா முழிச்சுக்கிட்டு இருக்க நெட்டம்மா? நீ தூங்கிரு. என்கிட்ட தான் ஒரு சாவி இருக்குல்ல, நான் கதவை திறந்துட்டு வந்து படுத்துக்கிடுதேன். இது சரியில்லையே. ஏன் இப்போ நான் முழிச்சிருந்து கதவை திறந்து விட்டா என்னையா உங்களுக்கு? என்ன செய்ய போறீரு? நான் ஒன்றும் செய்யல நெட்டம்மா. பார்ட்டி முடிஞ்சோடனே வீட்டுக்கு தான் வரப்போறேன். கண்டுபிடிச்சிட்டேன். பார்ட்டியில் போய் குடிக்க போறீரு, அதனால தான் என்னைய தூங்குங்கீரு. கரெக்டு தானே? ஐயோ நெட்டம்மா, நான் குடிக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. என்னைய தூங்குன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டு வந்துட்டு. குடிச்சிட்டு மட்டும் வந்து பாருங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். நெட்டம்மா சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேக்கி. நீ பேசுறது ஒன்றும் கேட்கல. சரியா, இங்க கூப்பிடுதாங்க, இந்த வச்சிருதேன். நான் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவேன். நீங்க சாப்பிட்டு தூங்கிருங்க. யோ நாலு கண்ணா, நானே எவ்வளோ பெரிய டகால்ட்டி, நீர் என்கிட்டயே டகால்ட்டி வேலை காட்டுதீரோ? வாங்க கவனிச்சுக்கிடுதேன், வீட்டுக்கு தானே வரணும். என்னல தினம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்ச உடனே வேலைக்கு ஓடுவேன். இன்னைக்கு என்ன பணியனோட உட்காந்துக்கிட்டு இருக்கே? சாயந்தரம் வேலைக்கு போக வேண்டாமா? இன்னைக்கு வேலை ஒன்றும் பெருசா இல்லைம்மா. அதனால குமாருக்கும் எனக்கும் சேர்த்து இன்னைக்கு லீவு கொடுத்து அனுப்பிட்டாரு. போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாரு. போக வேண்டாம். நல்லதா போச்சு. அப்போ நான் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாயேன். சிம்ரன், உனக்கு எங்க வெளியே போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலேயே இருப்போம். என்ன டீ, அவ புருஷங்கார வெளியே கூட்டு போக மாட்டானான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன கூட்டு போறேன்னு சொல்றவன்ட்ட வேண்டாங்க. சூர்யா பாவம் ஆண்டி, ரெஸ்டே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிடட்டும், எங்கேயும் போக வேண்டாம். ச்சே, சிம்ரனுக்கு என் மேல எவ்வளவு பாசம். இவ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி பிள்ளைலா, அப்போ நான் இங்கேயே கடந்து பேசிட்டு கிடங்க.
நான் போய் காப்பியை போட்டுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு என்னதாவது செஞ்சு கொண்டு வரேன். ஆண்டி, நான் இருக்கேன்ல, நீங்கள் ஏன் கவலைப்படுதீங்க? நீ இருக்கிறதுனால எனக்கு கவலையே. ஆண்டி, நான் பிரியாணி செஞ்சு நீங்கள் பார்க்கலையே, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? சிம்ரன் பிரியாணி செஞ்சியா? எனக்கு தரவே இல்லை. அதை தின்றுருந்தேன்னா நீ செத்துருப்ப. ஆண்டி சும்மா சொல்லுதாங்க சூர்யா, உப்பு மட்டும்தான் கூட போட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பாத்தியா, எனக்கு கொடுக்காம நீங்களே காலி பண்ணியிருக்கீங்க. அந்த நாய் உயிரோட இருக்க செத்துட்டா, அதை அடக்கம் பண்ணியாச்சு. அதானே கேட்கேன், நீ செஞ்ச பிரியாணி தின்றுருக்குல்ல, ஒரே ஒரு பாக்கெட் உப்பு தான் போட்டேன், அதுக்கு சாவணுமாக்கும். நான் பச்சி சுட்டு கொண்டு வரேன், 2 பேரும் சாப்பிடுங்க. ஆண்டி, உங்களுக்கு தெரியாது, பச்சி சுடுறதுல நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சுட்டு தருவேன், நீங்கள் சாப்பிடணும். உன்னோட ஒரே ரோதனையாக போயிட்டே, ஏன் இப்படி என்னை பாடா படுத்துதே? நான் தான் சுட்டு தருவேன், நீங்கள் சாப்பிடணும். ஏம்மா, அதான் சிம்ரன் ஆசையா செய்யுதுன்னு சொல்லுதல்ல, அவ செஞ்சு கொண்டு வரட்டும்மா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்களேன். ஏல, அவளை பற்றி உனக்கு தெரியாது. பொண்டாட்டின்னு அவள் பின்னால் நிற்காத, அதுக்கு பிறகு நீ தான் அவஸ்தைப்படுவே. அதெல்லாம் சிம்ரன் சூப்பரா சமைப்பா, உங்களுக்கு என்ன தெரியும்? அதான் பிரியாணி செஞ்சிருக்கா, உப்பு மட்டும்தானே கூட போட்டிருக்கா, இந்த தடவை நல்லா செஞ்சிருவா. அப்படி சொல்லு சூர்யா. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடு என்ன. சரி, நல்லா செஞ்சு கொண்டு வரேன். நீங்கள் எங்கே எந்திரிச்சு வரீங்க? ஏம்மா, உன் கூட நின்று பார்க்கம்மா, நீ என்ன செய்து எது செய்யுதுன்னு. அதெல்லாம் முடியாது. அடுப்பங்கரைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நான் மட்டும்தான் செய்வேன், நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும். ஏம்மா, சொன்ன கேளுமா. கேட்க மாட்டேன், நானே செஞ்சு கொண்டு வரேன். சரிம்மா, கடலை மாவு உள்ளே இருக்கும், கடலை மாவுன்னு எழுதியிருக்கும், சரியா? அதை எடுத்துக்கோ, எடுத்து போட்டு பஜ்ஜி செஞ்சு கொண்டு வா. சரி ஆண்டி. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன கூத்து பண்ண போறான்னு தெரியலையே. நம்மளாம் யாரு திமிங்கலத்தையே அசால்ட்டாக பிடிப்போம், ஒரு பஜ்ஜி சுட தெரியாதா நம்மளுக்கு? ஹே சிரி, பஜ்ஜி சுடுவது எப்படி? சரி கரெக்டு. இப்படி சுட்டோன்னா பச்சி ரெடி ஆயிரும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுக்கு போட்டுக்கிட்டா பெரிய சாகசம் பண்ணுற மாதிரி ஆண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பச்சி சுட்டு ஆண்டியை தெருக்கி விட்டுற வேண்டியதான். சரி, நீங்கள் பத்திரமா உட்காந்துருன்னு, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு. ஆஹா, பஜ்ஜி பக்காவாக ரெடி ஆயிட்டு. ஆண்டி மட்டும் இந்த பஜ்ஜியை சாப்பிட்டாங்க, மண்டையை பிச்சுக்கிடுவாங்க. சிம்ரன்னா சும்மாவா? ஆண்டி, இந்த வந்துட்டேன். காப்பி, பஜ்ஜி காப்பி. ஐ, சிம்ரன் அழகா பஜ்ஜி சுட்டு கொண்டு வந்துட்டாளே. அழகா இருக்கா? அவ என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கான்னு தின்னு பார்த்தா தானே தெரியும். வந்து எடுங்க, மண்டை வலிக்கு. கொண்டா, நான் எடுக்கே. எல்லாருக்கும் ஒன்று வச்சிரு. பஜ்ஜி ஒரே தட்டில் போட்டு கொண்டு வந்துட்டேன். ஏம்மா, பஜ்ஜி வாசம் சூப்பரா இருக்கு பாரு, நல்லா சாப்பிடு. வாசம் கிடக்கட்டும். கலர் ஏன் இப்படி இருக்கு? கரைஞ்சு போன மாதிரி. கரைஞ்சு போல, அது கலரே அப்படித்தான். இது என்னம்மா புது கலராக இருக்கு? இந்த கலரில் ஒரு பஜ்ஜி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. பஜ்ஜி சுட்டது நான்ல, பிற எப்படி இருக்கும்? அதான் முதலே சொன்னேன், நான் போய் சுடுதேன்னு. கேட்டியா நீ? ஆண்டி, சாப்பிட்டு பார்க்காம சொல்லக்கூடாது. உன்னைய நம்பி சாப்பிட்டுலாம் பார்க்க முடியாது. முதல்ல கையில் எடுத்து பார்க்கேன். என்ன டீ இது? ஒரு மாதிரி கல் கணக்காக இருக்குது. எந்த மாவில் சுட்ட? எல்லாம் நல்ல மாவு தான். அதான் கேட்கேன், கடலை மாவில் பச்சி சுடுன்னு சொல்லி தானே உன்னை அனுப்பி விட்டேன். நீ எந்த மாவில் சுட்ட? நீங்கள் என்ன மாவில் பச்சி சுடணும்னு சொன்னீங்கன்னு மறந்துட்டேன். உள்ளே தேடி பார்த்தேன், எந்த மாவும் என் கண்ணுக்கு சிக்கலை. அதனால் வாசலில் கோல மாவு இருந்துச்சு, கொஞ்சம் போட்டு பச்சி சுட்டு கொண்டு வந்துட்டேன்.